வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இரவு மணி சரியாக 1 மணி இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு சட்டென்று விழிப்பு வந்தது. வீடே நிசப்தத்தில் மூழ்கி இருக்க வெளியே மட்டும் ஏதோ லேசான முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. தம்பி அர்ஜுனின் அறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல எழுந்து அவன் அறையை நோக்கி நடந்தேன். கதவு லேசாக திறந்திருந்தது. 18 வயதாகும் என் தம்பி அர்ஜுன் இப்போது எதற்காக விழித்திருக்கிறான்? அவன் முகத்தில் தெரியும் அந்த பதற்றம் எதனால்? இந்த கதை சரியாக 7 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது. அன்று நான் கல்லூரியிலிருந்து வழக்கத்தை விட சீக்கிரமாக வீடு திரும்பியிருந்தேன். அம்மா அப்பா இருவரும் ஒரு விசேஷத்திற்காக தூரத்து சொந்தக்காரர் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அர்ஜுனுக்கு +2 பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருந்ததால் அவன் தன் அறையிலேயே படித்து கொண்டிருப்பான் என்று நினைத்தேன். அவனிடம் அம்மா எங்கே சென்றார்கள் என்று கேட்கலாம் என அவன் அறைக்குள் நுழைந்தேன். கதவை தட்டாமல் நான் உள்ளே சென்றதும் அர்ஜுன் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். ஏதோ ஒரு பெரிய தவறை செய்துவிட்டு மாட்டிக்கொண்டவன் போல அவன் முகம் வெளுத்து போனது. என்னடா அர்ஜுன், ஏன் இப்படி பேயை பார்த்த மாதிரி மிரள்ற என்று சிரித்து கொண்டே கேட்டேன். அவன் அவசரமாக தன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, ஒன்றுமில்லை அக்கா, சும்மா படிச்சுட்டு இருந்தேன், நீ திடீர்னு வந்ததும் பயந்துட்டேன் என்றான் தடுமாற்றத்துடன். சரி, அம்மா அப்பா எப்போ வருவாங்களாம் என்று கேட்டதற்கு தனக்கு தெரியாது என்றும் வர நேரமாகும் என்று மட்டும் சொன்னார்கள் என்றும் பதிலளித்தான். அவன் கண்கள் என்னை பார்க்க தயங்கின. ஏதோ ஒன்று சரியில்லை என்று என் மனதுக்கு தோன்றியது. படிப்பெல்லாம் எப்படி போகுது அர்ஜுன் என்று அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை கோதினேன். போகுதுக்கா, ஆனால் இந்த போர்டு எக்ஸாம் டென்ஷன் தான் அதிகமாக இருக்கு என்று தலையை குனிந்தபடி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ நல்லா பண்ணுவ, பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினேன். ஆனால் நான் நகரும் போது அவன் ஏதோ சொல்ல வருவது போல தெரிந்தது. திரும்பி பார்த்து, ஏதாவது சொல்லணுமாடா என்றேன். சிறிது நேர மௌனத்திற்கு பின், அக்கா, உனக்கு என்னைக்காவது தனியாக இருக்கும்போது பயமாக இருந்திருக்கா? அதாவது நம்மை சுற்றி யாருமே இல்லாதப்போ யாரோ நம்மை கவனிக்கிற மாதிரி தோணியிருக்கா என்று மெல்லிய குரலில் கேட்டான். அவன் கேட்ட விதம் என் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கியது. பயம் சில நேரம் வரும் தான், ஆனா நீ ஏன் இதை கேட்குற என்றேன். சும்மா தான்க்கா, சில நேரத்தில் மனசு ஒரு மாதிரி இருக்கு என்று மலிவாக சிரித்தான். அவன் சிரிப்பில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. அன்றிரவு முழுவதும் என் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. என் தம்பி எதையோ மறைக்கிறான். அது என்ன? இரவு 10 மணி ஆகியும் பெற்றோர் வரவில்லை. இரவு உணவுக்காக நான் சமையலறைக்கு சென்றபோது அர்ஜுன் பால்கனியில் தனியாக நின்று வெளியேயே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா யோசனை என்று அவன் தோளை தொட்டேன். அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு, அக்கா, சில நேரத்தில் நான் எனக்கே தெரியாம மாறிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்குள்ள ஏதோ மாற்றம், புரியாத சில எண்ணங்கள் வருது. எதையோ பார்த்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு என்றான். அவன் சொல்வது தேர்வு பயம் என்று நினைத்து நான் அவனை அணைத்து கொண்டேன். எல்லாம் சரியாயிடும்டா, மனசை போட்டு குழப்பிக்காதே என்று தேற்றினேன். ஆனால் அவன் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தன. அன்றிரவு 1 மணி இருக்கும். மீண்டும் அதே சத்தம். அர்ஜுன் அறையிலிருந்து யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. அவன் யாருடனோ பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் அறையில் அவன் ஒருவன்தான் இருக்கிறான். நான் கதவை தட்டியதும் அவன் திடுக்கிட்டு நின்றான். அர்ஜுன், நிஜத்தை சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு என்று சற்றே கண்டிப்புடன் கேட்டேன். அவன் கண்கள் கலங்கின. அக்கா, சில மாசமா யாரோ என்னை எப்போதும் கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் என்னை சுற்றி இருக்கு. என்ன சொல்ற நீ என நான் நடுங்கி போனேன். ஆமாக்கா, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த அந்த பழைய அலமாரியை அம்மா வெளியே எடுத்தப்பலிருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த அலமாரிக்குள்ள ஒரு பழைய டைரி இருந்தது. அந்த டைரியை தொட்டதுல இருந்து என் நிம்மதியே போச்சு. நான் திகைத்து போனேன். ஒரு பழைய டைரி என் தம்பியின் வாழ்க்கையை இப்படி மாற்றி இருக்கிறதா? அந்த டைரியில் என்ன இருந்தது என்று கேட்டேன். அதில் புரியாத மொழியில் சில வார்த்தைகள் இருந்ததுக்கா. சில வரிகள் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அதை படித்ததில் இருந்து எனக்கு விசித்திரமான சத்தங்கள் கேட்குது என்றான் அர்ஜுன். நான் உடனடியாக அந்த டைரியை தேட ஆரம்பித்தேன். அர்ஜுனின் அறையில் இருந்த பழைய அலமாரியின் மறைவில் அந்த டைரி இருந்தது. அதன் மேல் படிந்திருந்த தூசியே அது பல காலத்து பழமையானது என்று சொன்னது. நடுக்கத்துடன் அந்த டைரியை திறந்தேன். அறைக்குள் திடீரென சில ஜில்லிப்பான காற்று வீசியது. அதன் முதல் பக்கத்திலேயே கொடூரமான வரிகள் இருந்தன. இதை படிப்பவன் இருளால் சூழப்படுவான். உண்மையை தேடும் துணிச்சல் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த ரகசியம் வெளிப்படும். நானும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இது வெறும் கற்பனையா அல்லது ஏதோ ஒரு சாபமா? அடுத்த பக்கத்தை திருப்பிய போது அறை விளக்குகள் அணைந்த
அணைந்து எரியத் தொடங்கின. அங்கே ஒரு குகையின் படம் வரையப்பட்டிருந்தது. அதன் கீழே எழுதியிருந்தது, இந்த குகைக்குள் செல்பவன் மீண்டும் வரமாட்டான். எங்கள் இருவரின் இதய துடிப்பும் எகிரியது. அந்த குகை எங்கே இருக்கிறது? இந்த டைரி எங்கே இருந்து வந்தது? அடுத்த நாள் காலை அந்த மர்ம குகையை பற்றிய தேடலில் இறங்கினோம். பழைய ஆவணங்களை ஆராய்ந்தபோது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள காட்டுக்குள் ஒரு மறைக்கப்பட்ட குகை இருப்பதை பற்றிய குறிப்பு கிடைத்தது. அதுதான் அந்த குகையா? அங்கே சென்றால் அர்ஜுனை பிடித்துள்ள இந்த மர்மம் விலகுமா, அல்லது நாங்கள் இன்னும் பெரிய ஆபத்தில் சிக்கப் போகிறோமா? விடியற் காலையிலேயே நானும் அர்ஜுனும் அந்த பழைய டைரியை மீண்டும் ஆராயத் தொடங்கினோம். அதன் பக்கங்கள் காய்ந்து போய் ஒரு விதமான விசித்திரமான வாசனையை வீசின. அக்கா, இதை பாரு என்று அர்ஜுன் ஒரு பக்கத்தை காட்டினான். அதில் எங்கள் ஊரில் எல்லை பகுதியில் இருக்கும் அந்த பழைய நீலமலை காட்டின் வரைபடம் இருந்தது. அந்த வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குகையின் அடையாளம் இடப்பட்டிருந்தது. இந்த டைரி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது அர்ஜுன் என்று கேட்டேன். அம்மா ஒரு முறை பழைய பொருட்களை சுத்தம் செஞ்சப்போ பரண் மேல இருந்த ஒரு பெட்டியில இருந்து இதை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இது யாரோடதுன்னு அவங்களுக்கே தெரியல என்றான் அர்ஜுன் நடுங்கும் குரலில். டைரியின் அடுத்த பக்கத்தில் இரண்டாக பிரித்தவர் ஒன்றாகும் போது இருள் விலகும் என்று எழுதப்பட்டிருந்தது. இது எனக்கும் அர்ஜுனுக்கும் இடையிலான அக்கா தம்பி பாசத்தை குறிக்கிறதா, அல்லது வேறு ஏதாவதா? திடீரென்று ஹாலில் சத்தம் கேட்டது. அம்மா அப்பா திரும்பி வந்து விட்டார்கள். நாங்கள் அவசரமாக டைரியை ஒளித்து வைத்தோம். ஆனால் அர்ஜுனின் முகம் இன்னும் பயத்திலேயே இருந்தது. அவனை காப்பாற்ற அந்த குகைக்கு சென்றே ஆக வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அப்பாவிடம் தோழி வீட்டுக்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு அர்ஜுனை அழைத்து கொண்டு அந்த நீலமலை காட்டிற்கு புறப்பட்டேன். காடு மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனத்தில் ஏதோ ஒரு எச்சரிக்கை ஒலிப்பது போல எனக்கு தோன்றியது. அக்கா, நாம பண்றது சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று என் கையை இறுக பற்றி கொண்டான் அர்ஜுன். பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. இந்த டைரி உன்னை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்காம நான் விடமாட்டேன் என்று அவனுக்கு தைரியம் கூறினேன். டைரியில் இருந்த வரைபடத்தின்படி நடந்தோம். ஒரு கட்டத்தில் காட்டின் நடுவே ஒரு பெரிய பாறை தெரிந்தது. அதன் பின்னால் மறைந்திருந்தது அந்த குகை. குகையின் வாசலில் ஒரு விசித்திரமான சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அர்ஜுன் கையில் அணிந்திருந்த பழைய காப்பின் மீது இருந்த அதே சின்னம். அர்ஜுன், உன்னோட இந்த காப்பு இது யார் தந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன். இது தாத்தா எனக்கு சின்ன வயசுல போட்டதுக்கா, இதை கலட்டவே கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க என்றான். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இது வெறும் எதேச்சையான மர்மம் அல்ல. எங்கள் குடும்பத்தின் முன்னோர்களோடு ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிறது. நாங்கள் குகைக்குள் நுழைந்தோம். உள்ளே போக போக காற்று ஜில்லிட்டது. டார்ச் வெளிச்சத்தில் குகையின் சுவர்களில் பழைய காலத்து ஓவியங்கள் தெரிந்தன. அதில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் ஒரு பெட்டியை பாதுகாப்பது போல வரையப்பட்டிருந்தது. திடீரென்று குகைக்குள் ஒரு பலமான காற்று வீசியது. அர்ஜுன் அலறினான். அக்கா, யாரோ என் காலை பிடிக்கிறாங்க. நான் டார்ச் அடிச்சு பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு பழைய இரும்பு பெட்டி பாதியளவு மண்ணில் புதைந்திருந்தது. அர்ஜுன் அணிந்திருந்த காப்பு இப்போது ஜொலிக்க ஆரம்பித்தது. அந்த பெட்டியை திறந்தபோது உள்ளே ஒரு கடிதமும் ஒரு தங்க சங்கிலியும் இருந்தது. அந்த கடிதம் எங்களது கொள்ளு தாத்தா எழுதியது. அதில் இந்த சொத்து எங்கள் குடும்பத்தின் இரத்த பந்தங்களுக்கு மட்டுமே சேர வேண்டியது. இருள் உங்களை நெருங்கினால் உங்கள் அன்பே உங்களுக்கு அரணாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போதுதான் அந்த திரவம் போன்ற நிழல் உருவம் அர்ஜுனை விட்டு விலகி செல்வதை கண்டேன். அது அவனுக்கு தீங்கு செய்ய வரவில்லை. மாறாக அந்த பெட்டியை காட்டவே அவனை துரத்தி இருக்கிறது. ஆனால் அந்த பெட்டியில் இருந்த கடிதத்தின் கடைசி வரி எங்களை உறைய வைத்தது. இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். உண்மையான எதிரி இன்னும் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறான். குகையிலிருந்து மீட்டு வந்த அந்த பழைய பெட்டியும் அதில் இருந்த கடிதமும் எங்களை உறைய வைத்தன. எதிரி உங்கள் வீட்டிலேயே இருக்கிறான் என்ற வரிகள் என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தன. வீட்டுக்கு திரும்பிய போது வீடே ஒரு விசித்திரமான அமைதியில் இருந்தது. அம்மா தட்டில் இட்லி வைத்து கொண்டிருந்தார்கள். ஏண்டா அர்ஜுன், முகம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா என்று கேட்டார்கள். அர்ஜுன் பதில் சொல்லாமல் தன் அறைக்குள் ஓடினான். நான் அந்த தங்க சங்கிலியை என் அறைக்குள் மறைத்து வைத்தேன். அன்று இரவு ஜன்னல் கதவு பலமாக மோதும் சத்தம் கேட்டு விழித்தேன். வெளியே பலத்த காற்று. அர்ஜுனின் அறையிலிருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. ஓடி சென்று பார்த்தபோது அர்ஜுன் தரையில் அமர்ந்து ஏதோ ஒரு பழைய புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அக்கா, இந்த படத்தை பாரு என்றான். அது எங்கள் தாத்தாவின் தம்பி, அதாவது எங்கள் சின்ன தாத்தாவின் புகைப்படம். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு மாயமானதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த புகைப்படத்தின் பின்னால் பழி வாங்குதல் ஒருபோதும் முடிவடையாது.
என்று இரத்த சிவப்பில் எழுதப்பட்டிருந்தது. மறுநாள் காலை நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அப்பாவிடம் அந்த கடிதத்தையும் புகைப்படத்தையும் காட்டினேன். அப்பாவின் முகம் வெளுத்து போனது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு உண்மையை சொல்லத் தொடங்கினார். அபி, இது நம்ம குடும்பத்தோட ஒரு கசப்பான பக்கம். உங்க சின்ன தாத்தா சொத்து தகராறுல வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். அவர் போகும்போது ஒரு சபதத்தை எடுத்துட்டு போனார். இந்த வீட்டின் வாரிசுகள் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். அவர் அந்த நீலமலை குகையில தான் ஏதோ மாந்திரீகத்துல ஈடுபட்டதா கேள்விப்பட்டோம். அர்ஜுனுக்கு 18 வயது ஆகும்போது தான் அந்த பாதிப்பு தொடங்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த அலமாரியை மறைச்சி வச்சிருந்தோம். அப்பா சொல்லி முடிப்பதற்குள் அர்ஜுன் திடீரென்று மயங்கி விழுந்தான். அவன் உடல் குளிர்ச்சியாக மாறியது. அந்த டைரியின் சாபம் அவனை முழுமையாக ஆட்கொள்ள தொடங்கிவிட்டது. அர்ஜுனை காப்பாற்ற ஒரே வழி அந்த டைரியில் சொல்லப்பட்டிருந்த 2ஆக பிரித்தவர்கள் ஒன்றாகும் போது என்ற வரிகளுக்கு பொருள் காண்பதுதான். அர்ஜுனின் கையில் இருந்த காப்பும் நான் பெட்டியிலிருந்து எடுத்த அந்த தங்க சங்கிலியும் ஒரே மாதிரியான சின்னத்தை கொண்டிருந்தன. அர்ஜுன், எந்திரிடா, உன்னால முடியும் என்று அவன் கையை பிடித்து கொண்டு அந்த சங்கிலியை அவன் கழுத்தில் அணிவித்தேன். அப்போது அறைக்குள் ஒரு கருப்பு நிழல் உருவம் தோன்றியது. அது சின்ன தாத்தாவின் ஆத்மா போல தெரிந்தது. அது அர்ஜுனை நோக்கி நெருங்கியது. நான் பயப்படவில்லை. நாங்கள் உங்கள் வாரிசுகள். பழைய பகையை மறந்து விடுங்கள். உங்கள் இரத்தமான என் தம்பியை விட்டு விடுங்கள் என்று கதறினேன். அக்கா தம்பி இருவரின் கண்ணீரும் அந்த சங்கிலியின் மேல் விழுந்தபோது ஒரு பிரகாசமான ஒளி அறை முழுவதும் பரவியது. அந்த ஒளியின் வேகத்தில் கருப்பு நிழல் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது. அர்ஜுனின் உடல் மெல்ல மெல்ல சூடாக ஆரம்பித்தது. அவன் கண்களை திறந்து அக்கா என்று என்னை இறுக கட்டி கொண்டான். அந்த நிமிடம் பல தலைமுறைகளாக தொடர்ந்த அந்த பகை முடிவுக்கு வந்தது போல தெரிந்தது. அந்த டைரியின் பக்கங்கள் ஒவ்வொன்றாக தானாகவே எரிந்து சாம்பலாகின. அப்பா ஓடி வந்து எங்களை கட்டி கொண்டார். என்னை மன்னிச்சிடுங்க பிள்ளைங்களா, உண்மையை முதலிலேயே சொல்லி இருக்கணும் என்று அழுதார். ஒரு குடும்பமாக நாங்கள் ஒன்று சேர்ந்த அந்த நிமிடம் அந்த வீட்டில் இருந்த அமானுஷ்யங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. சில வாரங்கள் கடந்தன. அர்ஜுன் இப்போது பழையபடி சுறுசுறுப்பாக மாறிவிட்டான். அவனது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மிக சிறப்பாக எழுதி முடித்தான். அந்த பழைய அலமாரி இப்போது ஒரு அழகான புத்தக அலமாரியாக மாற்றப்பட்டிருந்தது. நாங்கள் மீண்டும் அந்த நீலமலை காட்டிற்கு சென்றோம். ஆனால் இந்த முறை பயத்துடன் அல்ல, நன்றியுடன். அந்த குகையின் வாசல் இப்போது இடிந்து விழுந்து மூடிக்கொண்டது. ரகசியங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டன. அக்கா, இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லல்ல என்று அர்ஜுன் என் கையை பிடித்து கேட்டான். இல்லடா, ஒரு குடும்பமா நாம ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த இருளும் நம்மளை நெருங்க முடியாது என்று சிரித்து கொண்டே சொன்னேன். சூரியன் மறைந்து கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் எங்கள் இருவரின் நிழல்களும் ஒன்றாக இணைந்து நீண்டன. அது ஒரு அழகான குடும்பத்தின் வெற்றி கதையாக முடிந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.